வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னன்னா, தன்னம்பிக்கையும் தைரியமும் தர்ற நம்ம உறவுகளை கோடை விடுமுறையில் கழிப்போங்கிறது தாங்க. கோடை விடுமுறையில் நம்ம தன்னம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய உறவுகளிடமே நம்ம கோடை விடுமுறையை கழிப்போம். சிலவங்களாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, விடுமுறைனாலே கோச்சிங் கிளாஸு, ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று சேர்த்து விட்டு அந்த உறவுகளோடே போக விடாமல் அந்த அவங்களோட கோச்சிங் லைஃப் ஃபாரின் போனால் எப்படி படிக்கணும், எப்படி செய்யணுங்கிறத பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னங்கிட்டா, பசங்களுக்கு லீவ் விட்டாச்சுனாலே கொண்டு போய் 1 மாதம், அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, பசங்களை லீவ் விட்டாங்கன்னா 1 மாதம் கொண்டு அவங்க அம்மா அப்பா வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. விட்டவுடனே அப்படியே அவங்களும் 10 நாள் போய் தங்குவாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, நாங்களாம் லீவில் போய் எங்கள் பிள்ளைகளை வசதி குறைவாக இருக்கும்ல, பிள்ளைங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, குழந்தைங்க அம்மா அப்பாவை வர வச்சு அவங்க ஜாலியாக இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவோம். வசதியெல்லாம் பார்த்தா நமக்கு வசதியெல்லாம் மனசை பொறுத்து தான் அமையும். நம்ம பிள்ளைங்க அம்மா அப்பா பேரன் பேத்தின்னு இருக்கும், அதில் உள்ள சந்தோஷம் நமக்கு வேறு எதுலையுமே இருக்காதுங்க. அதுபோக சொந்தக்காரங்க எல்லோருக்கும் நம்ம பசங்களுக்கு அவங்க பசங்களையும் முழுசாக தெரியுங்க. அது எல்லோருடைய இந்த வரவழைச்சு அவங்கள அவங்களோட பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ உள்ள காலத்துலலாம் என்ன செய்கிறாங்க, பையன் 10 வயசு 10வது எழுதியிருக்கானா உடனே அவனை அடுத்த கோச்சிங்கில் சேர்த்துடணும், கோச்சிங் கிளாஸில் சேர்த்துடணும், கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், யோகா கிளாஸ்ன்னு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போக பசங்களோட எதிர்காலத்தையே நம்ம இந்த காலத்தில் வீணாக்குதாங்க. ஆனால் கிளாஸு கூட குடும்பத்திலேயே இருந்துட்டு அதையும் விட்டு பொழைக்க தனியாக வந்தவங்க இப்போ எல்லாத்துலேயும் கோச்சிங் கிளாஸ் தேடி வேண்டியிருக்காங்கங்க. ஆனால் காம்படிஷன் அதிகம் சார், இப்பொழுதே பசங்களுக்கும் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பேசுவாங்க. நீங்கள் காம்படிஷன்லாம் பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுதான் முக்கியம் அப்படி நம்ம பெருசு. ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியம் தர்ற நம்ம உறவுகள் தாங்க பெருசு. அதை இழந்துட்டோம்னா வேறு எதை கற்றுக்கிட்டாலும் பிரயோஜனமே கிடையாது. உறவுகளை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதை விட பிரயோஜனம் வேறு எதுவுமே இல்லைங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறாங்க. புரியலைன்னு நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. பிரச்சனையே அதுதான். நிறைய பேர் தன் பசங்களை எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற நினைக்கிறத தவிர வாழ கற்றுக் கொடுக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அத்தனை பேரையும் பசங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி பழகிறதுன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு போய் நம்ம வெளி உலகத்தில் எப்படி எல்லோருக்கிட்டையும் பழகணும். அதுவும் இல்லாமல் நமக்காக இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற தைரியமும் வரும். நாம் தப்பு செஞ்சால் இத்தனை பேர் கேட்பாங்க அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் உறவுகள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா அத்தை மாமா ஆச்சி தாத்தா அப்படிங்களோட இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தனித்தனியாக இருந்து அவங்கவுங்களா பிரிஞ்சு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வருஷம் எப்படா லீவ் விடுதுன்னு எதிர்பார்ப்பாங்க. வருஷத்தில் அந்த 1 மாதத்தை எதிர்பார்த்து வருஷம் பூரா காத்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் பணம் சம்பாதிக்கிற படிக்கன்னு சொல்லி பிழைக்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் இந்த 1 மாதமாவது நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி பெரியவங்க எவ்வளோ பேர் ஆசைப்படுவாங்க. அவங்க அடையிற சந்தோஷத்துக்கு நம்ம என்ன விலை கொடுத்தாலும் எதையும் வாங்கி தர முடியும், கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால தான் இந்த வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எப்படி அடங்கி நடக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மடியில் எப்படி படுத்து தூங்குறேன், என் பிள்ளையும் பார்த்து பாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்கிறது அந்த காலத்தில் இந்த கோடை லீவுன்னு அப்படி போய் குடும்பத்தோடு போய் சேரி இருக்கிறதாங்க. இந்த கொண்டாட ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் கோச்சிங் கிளாஸு சொல்லி கொடுக்குமா? கோச்சிங் கிளாஸு, யோகா கிளாஸு, எல்லாம் கற்றுக்கணும். அது ஸ்கூல் டைம், அந்த டயத்தில் கற்றுக்கணும். லீவு கோடை விடுமுறைங்கும் போது உறவுகளிட போய் இப்போ மேம்படுறதாங்க நல்லாயிருக்கும். பசங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறத விட நல்லா தெரிகிறது எது முக்கியங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கணுங்க. என் பசங்க நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய அதிகாரி அப்படிங்கிறது நமக்கு பெருமை கிடையாதுங்க. நம்ம பையன் நல்லா பார்த்துக்கிடுறானா முழு மனசோட கடைசி காலத்தில் சொல்லணும், எங்கள் அப்பாவை நான் நல்லா வளர்த்தாரு, எங்கள் அப்பா என்ன நல்லா வளர்த்தாரு அவன் சொல்லணும். அதுதாங்க முக்கியம். அதுக்கு நாம் ஒரு முன் மாதிரி நடந்து காட்டணுங்க. ஏன்னா என் பசங்களுக்கு நம்ம தான் ஹீரோ.
நான் செய்கிறதைத்தான் சரின்னு நம்பிக்கை வர வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதை எங்கள் அப்பா கிட்ட நான் நடக்கிற முறையை கற்றுக்கிடணும். நமக்கு வயசாகும் நாளைக்கு என் பையனும் அப்பாவான், அவனையும் வாழ்க்கையில் போல் இது போல் சம்மர் லீவுனா ஒன்றா வரணும். அப்போ தான் அவன் என்னை தேடுவான். அவனுக்கு மட்டுமில்ல அவனோட பசங்களுக்காகவும் அதுக்காகவும் நம்ம வந்து இப்படி நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. அது வந்து அதுதாங்க உண்மை. ஏன்னா இழுத்தார் இதை பார்த்த நண்பன் கேட்டுக்கிட்டே இருப்போம்ல, இப்படி நம்ம என்னென்ன சொல்கிறோங்க பார்த்துட்டு என் பையனும் நாளைக்கு கேட்கல, ஆனால் நான் இருக்கேன் அது மாதிரியா என் மேலே பாசமாக இருப்பான்னு நான் அவனை கேட்க மாட்டேன். ஆனால் அவன் இருப்பான். அதுக்கு பாசம், குடும்பம், உறவுனா அவனுக்கு தெரிய வைக்கணும். ஒரு அப்பாவாக நம்ம தெரிய வைக்கணுங்க. எனக்கு எங்கள் அப்பா நான் கற்றுக் கொடுத்ததை நான் கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் இப்போதைக்கு தேவையான கோச்சிங் கிளாஸு. அதனால் லீவில் வந்து கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போகக்கூடாது. நம்ம விதைச்ச பெரிய மரமாகிறது முக்கியம்னு சில பேர் எண்ணம். அது வந்து விஷ மரமாக யாருக்கும் பயனில்லாமல் போயிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால தான் தலைமுறைங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு முன்னோடி இருந்தவங்களையும் நம்ம நிரூபிக்கணும், நமக்கு பின்னாடி இருப்பவங்களையும் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்க வைக்கணுங்க. உறவுகளை விட சிறந்த பல்கலைக்கழகம் எதுவுமே இல்லைங்க. சரி விடுங்க, சம்மர் டூர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டோன்னே அவர் சற்று நேரம் மௌனமாக இருந்துட்டு என் பசங்களையும் புரிஞ்சுக்கிட்டார். அவர் வெளியேறும்போது அவர் மனதில் வந்து அவருக்கு வந்து மன நிறைவு ஏற்பட்டுக்கிட்டுச்சு. நம்மளும் இப்படி தான் நடந்துக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து கோச்சிங் அதுதான் பெருசுனார். இதை கேட்டோன்னு உறவுகளோடு வாழ்வதை விட வேறு எதுவுமே வாழ்க்கையில் நம்மிடம் எதிர்பார்க்க போவதில்லை என்பதை உறவுகள் தான் வாழ்வின் படிப்பினை அனுபவம் கற்றுத்தரும் ஆசான். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இன்றைய நன்னாளுக்கான வாழ்த்துக்களை வேண்டுதலும் நம்ம வந்து எப்போதுமே வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான். பரீட்சை லீவா இன்றைக்கி நாங்கள் அந்த 10 பேர் அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்க. அம்மா அப்பாவோட ஒரு தடவை கன்னியாகுமரி போகணும்பாங்க, நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நாங்கள் மதுரைக்கு போகிறோம், நாங்கள் திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னு அந்த சொல்கிற காலம்லாம் இப்போ மறைஞ்சு தனியாக அவங்கவுங்க உறவுகளோட தனியாக அம்மா அப்பா குழந்தைங்க அவங்களோட அந்த ஆச்சி தாத்தா எப்படி சாப்பிடுவாங்க, ஆச்சி தாத்தா கையை பிடிச்சி நம்ம கூப்பிட்டு போனோம், ஆச்சி தாத்தா கூட போய் வெளியில் கூப்பிட்டு போகிறோம், வாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்வும் வந்து வேறு எதுலையுமே இருக்காதுங்க. அதனால வந்து நம்ம கோடை விடுமுறையில் வந்து நம்ம வந்து உறவுகளோடு போய் சேர்ந்து அவங்களோட நம்ம வந்து அந்த ஒரு மாதமாவது அம்மா அப்பாவோட இருந்து சந்தோஷமாக வந்து நம்ம வாழ்கிறதாங்க. அந்த பிள்ளைங்களும் அதை பார்த்து அவங்க தலைமுறைக்கும் வந்து நம்ம வந்து இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிடுவாங்க. இதுதாங்க கோடை விடுமுறையில் வந்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான இது. கோடை விடுமுறையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான். இப்போ நம்ம வந்து கோச்சிங் கிளாஸு அந்த கிளாஸ் இந்த கிளாஸுன்னு சேர்த்து எதையுமே சேர்க்காம நம்ம வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய நம்ம உறவுகளுடன் ஒரு மாதம் இருந்து மகிழ்ச்சியுடன் தாய் தகப்பனுடன் சந்தோஷமாக இருக்கும். நம் தலைமுறையும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க தலைமுறை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுமே சந்தோஷமாக இருக்குங்க. இதான் இன்றைக்கி நான் கோடை விடுமுறையில் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு புக்கில் போட்டிருந்தோம். அதை உங்களுக்கு எடுத்து சொன்னேங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.